ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் அனிமி சீரீஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமே அப்படின்னாலே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சில விஷயங்களை நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 9. யோரோட தம்பி யோரி வந்துட்டு என் கண்ணு முன்னாடியே கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். பட் யோருக்கு வெக்கமாவோ பயமாவோ இருக்குது. லைட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யோர் வந்துட்டு டக்குன்னு சரக்கு பாட்டில் எடுத்து சரக்கு அடிச்சுட்டு இப்போ ரெடி அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு விருப்பம் இல்லைன்னா இதை பண்ண வேணா நம்ம ஹீரோ சொல்லுவோம். இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோர் சொல்கிறா. அங்கே என்ன முன்னு பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு இன்னும் சந்தேகம் தான் அதிகமாகுது. உங்களால ஒரு கிஸ் கூட பண்ண முடியல அப்படின்னு நம்ம பேசுவோம். ஃபோர்க் எடுத்தவா அடிச்சுட்டு வாயமோடு இப்ப பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ரொமான்டிக்கா இப்ப கிஸ் பண்ண போறா. இப்ப அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் கிட்டக்க நெருங்கிருந்தாங்க. நான் தான் அவங்களை இப்படி பண்ண சொல்லி கேட்டேன். ஆனா என்னால இதை பார்க்க முடியல நோ அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். சிஸ்டர் இங்க பாரு, எக்ஸாம்ல நான் ஃபுல் மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் காமிக்கவும் வெரி குட் அப்படின்னு சொல்லி யோர் வந்துட்டு அவனை கிஸ் பண்ணிருப்பா. நான் வளர்ந்து ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு அவன் சொல்லுவோம். அப்படியே நீ சீக்கிரமா வளரு, நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பா. இல்ல நிறுத்துங்க அப்படின்னு நம்ம கத்திக்கிட்டே ஓடி வரவும் யோர் வேற ஆல்ரெடி பதட்டத்துல இருக்கா. அச்சச்சோ அப்படின்னு சொல்லி பதட்டத்துல யோர் வந்து அடிக்க போகவும் நம்ம ஹீரோ டக்குன்னு குடிஞ்சிருந்தான். அது யோரி மூஞ்சிலேயே பட்டு அவன் அப்படி பறந்து போய் கீழே விழுதான். மாடியில இருக்கிற ஆனியா டேபிளே அதிருது. யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பவோ தோங்கிருதா. அது யோரி நான் வேணும்னே பண்ணல அப்படின்னு அவ சொல்லவோ, நீங்க கிஸ் பண்ணதை நான் தடுக்க வந்ததுனால தானே என்ன அடிச்ச அப்படின்னு அவன் அழ ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ போயிட்டு அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. சரி ஒத்துக்கிடுதேன், இனிமே எங்க அக்கா உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நம்ம சொல்லவும் வெக்கப்பட்டுக்கிட்டு திரும்பவும் அவனை ஒரு அடி அடிச்சிருந்தா. உன் ஹஸ்பண்ட் உனக்கு அவ்வளோ முக்கியமா போயிட்டால அப்படின்னு நம்ம கேட்கறான். இவனுக்கு என்ன இவ்வளோ ரத்தம் வந்துகிட்டு இருக்கு, இவங்களுக்குள்ள இது நார்மலா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அச்சோ தம்பி ஏன் உனக்கு இவ்வளோ ரத்தம் வருது அப்படின்னு யோர் கேட்கவோ இவளே அடிச்சுட்டு இவளே கேள்வி கேட்கறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யோர் போயிட்டு அவனை பார்த்துக்கிட்டான். நம்ம ஹீரோக்கு அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ஒத்துமையா இருக்காங்கிறத பார்த்து கொஞ்சம் பொறாமையா இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே ரொம்பவுமே பாசமா இருக்கீங்க. இத்தனை நாள் நீ யோரை பார்த்துக்கிட்ட, இதுக்கப்புறம் கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை பார்த்துக்கிடலாம், அவளை ஹாப்பியா வச்சிருக்கலாம் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவன் இம்ப்ரெஸ் ஆகுறான். நான் இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பவோ நீ எப்ப வேணாலும் திரும்ப வரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறான். கண்டிப்பா திரும்ப வருவேன், நீ எங்க அக்காவை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிருக்க, நான் அதை ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிலாம் இல்லைன்னு யோர் சொல்றா. உன்னை கொல்லாம சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் இங்கேருந்து ஓடிடுதான். கத்தாம ஒழுங்காப்போ அப்படின்னு சொல்லி யோர் சொல்றா. என்ன கொல்ல வேணா அவன் சொல்ல வந்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒட்டு கேட்கிற டிவைஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்கறான். அப்படி எதுவும் அந்த இடத்துல இல்லை. அவள் தம்பி ஒரு சீக்ரெட் போலீஸுங்கிறது யோருக்கு தெரிஞ்சிருக்குமா, அவள் எனக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. என்னோட பிரதர் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டோம், நீங்கள் அவனை நல்ல விதமாக ட்ரீட் பண்ணீங்க, அதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி யோர் சொல்கிறா. அவனும் நம்ம ஃபேமிலி தானே, ஒரு வழியாக அன்னைக்கு பிரச்சனை முடிஞ்சது நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமா அப்படின்னு அவள் சொல்கிறா. அச்சோ இதை மாற்ற மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பழையபடி எல்லாருமே தனித்தனியாக தூங்கிட்டு இருக்காங்க. நான் இப்படி பொறாமப்பட்டதில்லை, ஆனால் அவங்களோட பாசத்தை பார்க்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பொறாமப்படுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எஸ்கியூஸ் மீ, ரயில்வே ஸ்டேஷன் எப்படி போகிறது அப்படின்னு யோரோட தம்பி கேட்கவும், உனக்கு இப்போ தேவையானது ஒரு ட்ரெயின் இல்லை, ஒரு ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஏன்னா இவனுக்கு அவ்வளோ ரத்தம் வந்துட்டு இருக்கு. அப்பா இன்னைக்கு என்ன பச்சை கலர்ல இருக்கீங்க அப்படின்னு ஆனியா கேட்கவும், அது மரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஓ ஆனியா எந்திரிச்சிட்டியா, நேற்று யோரி வந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி யோர் சொல்லவும், யார் அவன் அப்படின்னு அவ கேட்கறா. அவனை பார்க்கணும்னு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தா அப்படின்னு சொல்லி யோர் யோசிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோட மைண்டாவா ரீட் பண்றா. நேற்று என்னோட அங்கிள் வந்திருக்காரு, அவர் ஒரு சீக்ரெட் போலீஸா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட மைண்டை ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிறா. சீக்ரெட் போலீஸ்னா என்னது, எப்படியோ ஒன்று, அது கேட்கவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ எக்ஸைட்மெண்ட் ஆகிறா. அப்ப அங்கிள் வந்தப்ப என்ன எழுப்பிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஆனியா கேட்கவும், ஆனா நீ தூங்கிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ தம்பி ஒரு சீக்ரெட் போலீஸ்னு தெரிஞ்சிருந்துமே அவ தெரியாத மாதிரி என்கிட்ட நடிக்கிறாளா. இவ எப்பவுமே ஆனா என்கிட்ட நல்ல விதமா தான் நடந்துக்கிட்டா. ஆனா ஒருவேளை வைலேட்டான என்னைய பிடிக்கிறதுக்காக ஒரு செட்டப்பா கூட இது இருக்கலாம், அதனாலதான் இவ என்கிட்ட நல்ல விதமா கூட நடந்துக்கிடலாம் அப்படின்னு யோரை பத்தி நம்ம ஹீரோ யோசிக்கிறதா ஆனியா மைண்ட் ரீட் பண்ணி அம்மா ஒரு அப்படின்னு வாசல வரவும், அம்மா என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ரொம்ப மோசமா சமைக்கிறாங்க அப்படின்னு வா சமாளிக்கவும், ஆனா நான் தான் சமைச்சேன்னு உங்ககிட்ட நான் இன்னைக்கு சொல்லவே இல்லையா அப்படின்னா அவ்வளோ ஆபீஸாவா தெரியுது நான் கேவலமா சமைக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி யோர் கொஞ்சம் வருத்தப்படுறா. வைலைட் ஒரு ஸ்பைனா எல்லாரையும் சந்தேகப்படணும், இது உன்னோட நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உன் காலர்ல ஏதோ பூச்சி இருக்குன்னு சொல்லி ஒரு மைக்காவா காலர்ல வச்சு விட்டுருதான். ஓ ஜஸ்ட் பூச்சி தானே, நான் கூட பயந்துட்டேன், அவர் எனக்கு கிஸ் எதுவும் பண்ண வந்துட்டாரோன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நேற்று நடந்தது யோசிச்சு பாக்குறா. நான் எந்த ஒரு விஷயத்திலுமே யூஸ்ஃபுல்லா இல்ல, ஒரு ஒய்ஃபாவோ எதுவும் பண்ண மாட்டேங்கிறேன், ஒரு அம்மாவாவும் என் கடமையை செய்ய மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி யோர் கொஞ்சம் வருத்தப்படுறா. ஒருவேளை அவருக்கு என்ன பிடிக்காம தான் என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட இருக்காரா அப்படின்னு சொல்லி யோர் யோசிக்கிறா. இப்போ ஆனியா வந்து பஸ் ஏறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. நாங்க சண்டெல்லாம் எதுவும் போட்டுக்கிடல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ யோரோ சொல்றாங்க. இப்போ ஆனியா கிளம்புறா. அவ எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா, என்னால ஆனியாவை புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்ன நேத்து உன்னோட சிஸ்டரை போய் மீட் பண்ணியா, என்ன நடந்துச்சுன்னு கேட்கவும், எனக்கு அவ ஹஸ்பண்டை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அவன் சொல்றான். நீ சரக்கடிச்சவா ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை ஏதாச்சும் இழுத்திருப்ப, அவன் எப்படி மோசமானவனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல அவன் ரொம்பவே நல்லவன் தான், ஆனா ஸ்பையா இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி நல்லவங்க மாதிரி நடிக்கதான் செய்வாங்க,
அச்சோ நான் அவங்க வீட்ல பக் செட் பண்ண மறந்துட்டேனே. ஆனா ஒருவேளை நான் பக் செட் பண்ணாலுமே நைட் அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது கிரியேட் ஆகிற சவுண்ட் அதெல்லாம் என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் மண்டையை போட்டு முட்டிட்டு இருக்கான். இந்த கண்ட்ரி சேஃபா இருந்தா அதுல இருக்கிறவன் சிஸ்டரும் சேஃபா இருப்பா. கடமையை ஒழுங்கா பண்ண அப்படின்னு அந்த லிeutenant சொல்லவோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு என் சிஸ்டர் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அவன் வர வச்சான். அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறான். பார்த்தா இங்க யோர் அழுதுட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும் ஒரு நல்ல ஒய்ஃபா எப்படி இருக்கிறதுங்கிறத எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். ஒருவேளை அவ நார்மலான பொண்ணு தானா இல்ல மேபி என்ன மயக்கிறதுக்காக வந்த பொண்ணு கூட இனி எப்படி மயக்கிறதுங்கிறதுக்கு ஐடியா கேட்கலாம். எல்லாரையும் சந்தேகப்படணும். அப்படி சந்தேகப்படலைன்னா நீ உயிரோட இருக்க மாட்ட ட்வைலைட் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எப்படி நல்ல அம்மாவா இருக்கிறது எப்படி நல்ல ஒய்ஃபா இருக்கிறது அப்படின்னு தான் அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவ கேட்டுட்டு இருக்கா. இப்போ அவங்க மேனேஜர் வந்து பேசிட்டு இருக்காம வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இதை கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டு வந்துருன்னு சொல்றாரு. நான் டைரக்டா களத்துல இறங்கினா தான் எனக்கு யோரை பத்தி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு யோசிக்கிறான். இப்போ யோர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய்கிட்டு இருக்கா. என்னோட உண்மையான வேலையில சம்பாதிக்கிற தொட்டு நான் லாய்டு கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு வைஃப் அட்லீஸ்ட் நான் இதையாச்சும் பண்ணணும் தான். ஆனா லாய்டு தொட்டுன்னு இது நாள் வரைக்கும் என்கிட்ட கேட்டதில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது மேடம் நாங்க சீக்ரெட் போலீஸ்ல இருந்து வரோம் அப்படின்னு சொல்லவும் எங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீங்க சிங்கிளா இருக்கீங்கன்னா உங்க மேல சந்தேகப்படல. நீங்க ஒரு ஸ்பையன் நாங்க சந்தேகப்படுறோம்னு சொல்லவும் நான் அப்படிலாம் இல்ல அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஒரு ஸ்பையன்னா நம்ம எல்லாரையும் சந்தேகப்பட ஆகணும்பா. ஆனா உன்னோட ஃபீலிங்ஸை இதுக்குள்ள கொண்டு வராத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான். மோடிக்கிட்டு கெட்டப்ப போட்டு வாடா அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்திருப்பான். சிட்டிகள்ல இருந்து வந்த ஒரு பேப்பர் தான் இது. வேற என்னன்னு கேட்கவோ லாய்ட் ஃபோர்ஜர் அப்படின்னு அவ சொல்றா. நாங்க இதை டீகோட் பண்ணி பார்த்ததுல உங்க பேர் தான் இதுல இருக்கிற மாதிரி இருக்கு. மரியாதையா உண்மையா சொல்லுங்க. போன வாரம் தான் சிட்டி ஹால்ல இருந்து ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு லேடி அரெஸ்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அவன் ஃப்ரெண்டை மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் ரொம்பவே ஓவரா போய்கிட்டு இருக்கான். ஓவரா பேசினா மாட்டிக்கிடுவேன் அமிக்கி வாசி அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு உண்மையை சொல்றீங்களா இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அவங்களையும் சேர்த்து சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை இவ தம்பி சீக்ரெட் போலீஸ்ல வேலை பார்க்கறது இவளுக்கு தெரிஞ்சிருந்தா நானும் அதே டிபார்ட்மெண்ட்ல தானே வேலை பார்க்கன்னு சொல்லி இவளோட தம்பி பேரை என்கிட்ட சொல்லுவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட ஹஸ்பண்டும் என் தம்பியும் சொசைட்டில ஒரு நல்ல பேரோட கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒருத்தங்க என் கூட இருக்கும்போது நான் ஸ்பையா இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றா. அப்ப இந்த ஃப்ரெண்டு மேல கை வைக்க போவோம் டக்கு நம்ம கையை பிடிச்சிட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்ன தொடாதன்னு சொன்னல அப்படின்னு யோர் சொல்றா. இப்படி நீங்க பண்றதுனால உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் தெரியும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என் ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனைனா நீ எவனா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உங்களை கொல்றதுக்கு அவ ரெடி ஆகுறா. இவ மேல இருக்கிற டவுட் இப்ப நம்ம ஹீரோக்கு போயிடுச்சு. சார் இந்த பேப்பர்ல இருக்கிற மெசேஜ் நம்ம ராங்கா டீகோட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். இவங்க அந்த லேடி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட் சொல்லவும் ஓ சாரி மேடம் அது நீங்க இல்ல. சரி இந்த விஷயம் சீக்ரெட் போலீஸ் குள்ளதுங்கிறதுனால சீக்ரெட்டா இருக்கட்டும் வெளியே யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா. அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுதா. உன் வைஃப் இன்னசென்ட் தாப்பா நீ தான் தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்லவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தமா இருக்கிறான். ஒரு ஸ்பையா நீ எல்லாரையும் டவுட் பட்டு தான் ஆகணும். உன்னோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்லுவோம். அந்த மூஞ்ச கலட்டுறா அப்படின்னு நம்ம ஹீரோ பிச்சு போடுறான். ஒரு நாளாச்சும் கொஞ்சம் நல்ல மூஞ்சோட சுத்தலாம்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் வருத்தப்பட்டு இருக்கான். கொஞ்சம் விட்டு இருந்தா இன்னைக்கு நான் அரெஸ்ட் ஆயிருப்பேன் போலியா அப்படின்னு சொல்லி யோர் கொஞ்சம் வருத்தத்தோட வரா. நம்ம ஹீரோ கேஷுவலா அவளை வேலை முடிஞ்சு மீட் பண்ற மாதிரி வந்துட்டு உன் காலர்ல ஏதோ அழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்ச மைக்க எடுத்துருதான். காலர்ல டஸ்ட் இருக்கிறது கூட தெரியாத லெவலுக்கு நான் இருக்கிறேன். ஒரு பெர்ஃபெக்டான வைஃபா இருக்கிறதுக்கு நான் தகுதியானவளே இல்ல. எனக்கு சமைக்க தெரியல ஒரு வைஃபாவும் அம்மாவாவும் நடந்துக்கிட தெரியல அப்படின்னு சொல்லி யோர் வருத்தப்படவும் இல்ல அது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் இல்ல. எல்லாருமே மத்தவங்க முன்னாடி தன்னை நல்லபடியா காமிக்கிறதுக்காக நடிக்க தான் செய்யறாங்க. ஆனா அதுக்குன்னு எல்லா டைமும் நம்ம நடிக்கணும்னு அவசியம் இல்ல. நீயா இருந்தா போதும். நீ இப்படி இருக்கிறதே எனக்கு பிடிச்சதா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ யோரும் ஹாப்பி ஆகுறா. சோ நம்ம ஹீரோக்கு அவமல இருந்த டவுட் போயிடுச்சு. இப்ப யோருக்கும் நம்ம ஹீரோவை எக்ஸ்ட்ராவா பிடிச்சு போகுது. அந்த மைக்கு நம்ம ஹீரோ டஸ்ட்பின்ல உடச்சு போட்டுதான். நம்ம ஹீரோக்குமே இப்ப யோரை கொஞ்சம் பிடிச்சிருக்கு. எல்லார்கிட்டயுமே நம்ம கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதை செலிப்ரேட் பண்ணணும்லான்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். ஆனியா இப்ப வீட்டுக்கு வந்து அவங்க 2 பேரோட மைண்டியை ரீட் பண்ணி நீங்க ஒன்னாயிட்டீங்களா அப்படின்னு அவ கேக்குறா. நாங்க எப்பவுமே ஒன்னாதான் இருக்கோம் சண்டையே போடலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். இப்போ இவங்க ஃபேமிலி கொஞ்சம் ஹாப்பியா இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒருவேளை யோருமே வந்துட்டு சீக்ரெட் போலீஸ்ல வேலை பார்க்கறாளோ இல்ல சீக்ரெட் போலீஸ்க்காக வேலை பார்க்கறாளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. பட் ஆனா அவ அப்படி இல்ல அப்படிங்கறத நம்ம ஹீரோ கிளியர் பண்ணிக்கிட்டதுனால இப்போ நம்ம ஹீரோக்குமே வந்துட்டு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறத்துல இருந்தா கதை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.